Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணி. அண்ட் நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லொக்கேஷனில் உட்காந்து ஷூட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் வாசலில் உட்காந்து ஷூட் பண்ணால் பக்கத்தில் வீட்டு சவுண்டு, எதிர் வீட்டு சவுண்டு, எதிரில் வீடு இல்லை, மேல் வீட்டு சவுண்டு, எல்லா சவுண்டும் வரும். ஸோ ப்ளீஸ் இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் அப்படி தான் பண்ணிவிட்டு எடுக்க போகிறேன் இப்போது. ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் இன்றைக்கி வந்து சும்மா இப்போ ஃபெஸ்டிவல் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ப்ரெப் பண்ணணும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் பேசிக்காக இது மட்டும் போட்டுடலாம். சீரம்க்கு வந்து ஹைலூரானிக் ஆசிட் எடுத்துக்கேன். ஸோ மேக்கப் அப்போ வந்து ஹைலூரானிக் ஆசிட் சீரம் போடுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஸ்கின்னை வந்து கொஞ்சம் நல்லா வந்து க்ளோயிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். இது வந்து எர்த் ரிதம்லேருந்து ஒரு ஹைலூரானிக் ஆசிட் சீரம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணி. நான் ஆக்சுவலாக நடுவில் ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணேன். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஏன்னு எனக்கே தெரில. ஓகே, இது நான் செக்யூர் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே ஹைலூரானிக் ஆசிட் சீரம் போட்டாச்சு. மாய்ஸ்சரைசருக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து டாட் அண்ட் கீயோட இந்த செராமைட் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னும் நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும்னு. மற்ற மாய்ஸ்சரைசர் போட்டால் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் மாய்ஸ்சரைசேஷன். ஏன்னா வந்து மேக்கப் போடும்போது கொஞ்சம் மாய்ஸ்சர்டாக இருந்தால் ஸ்கின்னு நல்லா க்ளோயிங்காக ஃப்ளாலஸாக இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்குது. ஐ திங்க் ஐ ஷுட் சேஞ்ச் த லொக்கேஷன். ரொம்ப படுத்துகிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளோயிங்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ் செட் பண்ணிவிட்டு மேக்கப் போடணும்னா மேக்கப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போட போகிறோம். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு வந்து தெரியாமல் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபாக்ஸ்டெயிலோட சன்ஸ்க்ரீன். ஸோ நம்ம இதை நைட்டு அப்ளை பண்ணிப்போம். இங்கேயும் மேக்கப் ரிமூவ் தான் பண்ண போகிறேன். என்ன விஷயம், ப்ரெப் வந்து கழுத்துக்கும் பாவம் சரியா. ஆக்சுவலாக இட்ஸ் அ பேட் ஐடியா. நான் வாய்ஸ் ஓவராவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்கின் ப்ரெப் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் நிறைய வந்து டாட் அண்ட் கீ காமிக்கிறதுனால ஸ்பான்சர்டான்னு கேட்குறீங்க. எனக்கு இன்னும் டாட் அண்ட் கீலேருந்து எந்த ஸ்பான்சர்ஷிப் காலும் வரல. வந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அண்ட் உங்களுக்கு அது சொல்லிவிடுவேன். ஆனால் டாட் அண்ட் கீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ராண்டை. ஸோ லிப் பாம் போட்டாச்சு. லிப் பாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். லிப்ஸ்டிக் போடும்போது வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர் போட்டுக்கலாம். ப்ளம்மோட இந்த ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சிலிக்கான் ஜெல் பேஸ்ட் ப்ரைமர். இது கொஞ்சம் வந்து ப்ரைமர் எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் இந்த ஓட்டைகளெல்லாம் அடைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ளாலெஸ் ஸ்கின் இருக்குன்னா வேண்டாம். அண்ட் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் வச்சுக்கும் நம்மளோட மேக்கப்பை. நான் கொஞ்சம் குண்டாயிட்டேனா, யாராவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கு. ஸோ ப்ரைமர் போட்டாச்சு. ஸோ ப்ரைமர் மெயினாக வந்து இந்த டீ ஜோனில் மட்டும் போட்டால் போதும். நம்ம மற்ற இடத்துலலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல தான் ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து இந்த இடத்துல தான் வந்து இந்த எனக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயிட் ஹெட்ஸ் மாதிரி அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக போடுது. ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்து இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி இருக்கும், அதனால தேவையில்லை. இந்த இடத்துல இருக்காது, அதனால இங்கே வந்துட்டு போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சீலருக்கு வந்து நான் இது ஒன்று தான் வச்சுருக்கேன். இது ஒன்று தான் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு பெருசாக டார்க் சர்க்கிள் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சமாக வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக மட்டும். ஸோ இங்கே அங்கங்கே வந்து இந்த டார்க்காக இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ்லாம்
இது வந்து பார்த்தீங்கன்னா மெபிலின்லேருந்து ஒரு ஏஜ் ரிவைண்ட் எரேசர் மல்டி யூஸ் கன்சீலர். இதில் என்னோடய ஷேடு வந்து பார்த்திங்கன்னா கேரமல் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி பியூட்டி பிளெண்டர் தான் பெஸ்ட்டு. எனக்கு முன்னாடிலாம் சுத்தமாக மேக்கப் போடவே தெரியாது. இப்போ தான் லைட்டாக கற்றுக்கிட்டேன். வீடியோ பார்த்து போட அது வந்து அப்படியே வந்துருச்சு. பியூட்டி பிளெண்டர் வந்து நான் வந்து வெட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகும் அண்ட் எக்ஸ்ட்ராஸ்லாம் அப்படியே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து தீட்டின மாதிரி இருக்காது மேக்கப். அதுக்கு தான் வந்து பியூட்டி பிளெண்டரை வந்து வெட் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ட்ரையாக ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட போகிறோம். பட் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன் கேர்ஃபுல்லான்னு சொன்னேன்னா, ஒரு வாட்டி என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது கண்ணில் லைட்டாக போட்டுக்கிட்டேன். கண் ஒரே எரிச்சல். செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து அதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன், போன வாட்டி தீபாவளி மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணும்போது. அது அப்போ யூஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லுக்கு. ஸோ அதனால தான் இப்போ அகெயின் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போகலாம். ஃபவுண்டேஷனுக்கு ஐ ஹேவ் 2 ஃபவுண்டேஷன். ஒன்று வந்து இது மெப்ளினில் வந்து ஃபிட்மியோடது, இன்னொன்று வந்து லாக்மேலேருந்து இது வச்சுருக்கேன். இன்றைக்கி எது யூஸ் பண்ணலாம்? ஓகே, நான் வந்து லாக்மே 925 யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா கவரேஜ் கொடுக்கும். அந்த ஃபிட்மி வந்து ஒரு டெய்லி யூஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி பெருசாக கவரேஜ் கொடுக்காது, பட் நல்லாவே இருக்கும். ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இதுதான் ப்ராப்ளம். கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப ஆகிடும். இதில் வந்து என்னோடய ஷேடு வந்து பார்த்திங்கன்னா W240 வார்ம் பீச் அப்படிங்கிற ஒரு ஷேட். ரொம்ப லைட்டாக பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை கவர் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா அந்த நெக்குக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஸ்கின் மாதிரியே இருக்கணும், ஆனால் மேக்கப் போட்டிருக்கணும். அதுதான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து சும்மா இந்த ஐ மேக்கப் தான். ப்ளீஸ்மா கத்தாத. ஓகே, வெரி குட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய மைக்கில் வந்து சார்ஜ் போயிடுச்சு. ஓகே, அப்படியே ஷூட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எனக்கு தெரியல உங்களுக்கு கேட்குதான்னு. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் அதுக்கெலாம் மூவ் ஆகலாம். ஐ மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு ஐப்ரோக்கு வந்து இது வந்து இன்சைட்டோட ஸ்மட்ச் ஃப்ரீ ஐப்ரோ பென்சில். ஓகேவா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பூலி இருக்கும் அண்ட் இந்த பக்கம் வந்து ஐப்ரோ பென்சில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூலி வச்சு இது மாதிரி கோம் மாதிரி பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் ஜஸ்ட் பண்ணுறேன் நான். ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கோம் பண்ணிக்க, இல்லை நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே கோம் பண்ணிக்கிறதுனாலும் ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் ஐ மேக்கப் போகலாம். ஐ மேக்கப்புக்கு வந்து இந்த ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இது வந்து நான் தாய்லாந்து போகும்போது வாங்கினது. ஸோ இது வந்து நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. ஏன்னா இது என்ன பிராண்ட் எதுவுமே நமக்கு தெரியாது, அதனால் நான் சீக்கிரமாக யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கலர் எடுத்துக்கிறேன்.
சும்மா என்னமோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து மாமாவத்தில் வந்து இந்த கோல் பென்சில் தான் எடுத்திருக்கேன். ஸோ காஜல் போடுறதுக்கு பதில் ஐலைனர் போடுறதுக்கு பதிலாக இதை வந்து இப்படி ஓகே. ஸோ எனக்கு பேசிக்காக கண் எப்படின்னா ஐலைனர் வச்சா தெரியாது, அந்த மாதிரி ஒரு கண். ஸோ இதையே வந்து காஜலுக்கு போடலாம். இப்படி போட்டோன்னா கண்ணு கொஞ்சம் போல்டாக தெரியும். மேக்கப் முடிஞ்சிச்சு. மஸ்காரா போடணும். மஸ்காராக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இது இல்லைன்னா என்கிட்ட இன்னொன்று இருக்குது. இது வந்து மார்ஸோடது. மார்ஸ் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ தான் மேக்கப் லுக் முடிஞ்சுது. பெருசாக எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வேணால் நம்ம ப்ளஷ் போட்டுக்கலாம். ஸோ நான் ஸ்விஸ் பியூட்டியில் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். இது என்னோடய ஃபேவரட் ப்ளஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். ப்ளஷ்ஷுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது போட்டேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஷ் வேணும் போல் இருக்குது. இது வந்து லாக்மே 95ஓட ஒரு லிப்ஸ்டிக், என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். ஸோ இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஷ்ஷில் வந்து ஆக்சுவலாக ஹைலைட்டர் இருக்கும். இது ரொம்ப லைட்டாக எடுத்து போட்டுக்கிறேன். ப்ளஷ் போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. இப்போ பக்காவாக வந்து மேக்கப்பை வந்து செட் பண்ணணும். அதுக்கு வந்து பவுடர் நீங்கள் செட் பண்ணனா கூட பரவாயில்ல. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேலே போட்டோம் இல்லையா ஒரு ஐ ஷேடோ. ஸோ இது இதோ இருக்கே, இந்த கிளிட்டர் ஷேடை எடுத்து என்னோடய கீழே ஐலட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். லிப்ஸ்டிக் வந்து நான் கலர் பாரோட இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். கலர் பார் தான் நினைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றிடுவேன். கலர் பார். இதில் வந்து ஷேட் வந்து ஹாட்டே லாட்டே அப்படிங்கிற ஷேட். இது லிப் லைனர் போட்டு அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும். ஓகே, எனக்கு லைட்டாக தேவைப்பட்டுச்சு, நான் அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து எப்பவும் போல் வந்து ஃப்ரீ ஹேர் தான். இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஹேர் கொஞ்சம் நல்லா இருக்குது.
அப்படி. ஓகே, மேக்கப் டன். இப்போ வந்து இயரிங்ஸ் போடலாம். இயரிங்ஸ்க்கு ஆக்சுவலாக ஐ ஹாவ் 2 ஆப்ஷன், இல்லை 3 ஆப்ஷன். ஒன்று வந்து இந்த லோட்டஸோடது கொஞ்சம் டல்லாக இருக்குது. இந்த கம்மல், ஓகே இது போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கம்மல் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணும் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. And finally, so this is going to be my தலை பொங்கல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேட்குதா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன்.